அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது எங்கே இருக்கிறோம்னா கார்டன் பேல் தான் இருக்கோம். பாருங்கள் அவுட்லுக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள் எவ்வளோ அருமையாக அருவி மாதிரி கொட்டுது பாருங்கள். சில பேர் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஊரில் இருக்கிற மலை பிரதேசத்துலாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கேயும் பாருங்கள், சிங்கப்பூர்லேயும் இருக்குது, நீங்களும் வந்து பாருங்கள். அப்புறம்க்கு கண்ணாடிக்குள்ளே மீன்கள், பல வகையான மீன்கள் இருக்குது. அதுலேயும் ஆமி இருக்குது. பார்க்குறதுக்கும் அழகாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. நீங்களும் பாருங்கள். இது கட்டணம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். ரொம்ப அழகாக எவ்வளோ போகுது பாருங்கள். ரசிச்சுட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருந்தது. ஆமையாக பாருங்கள், நீச்சல் அடித்து வராங்க பாருங்கள். அப்புறம் நம்ம கார்டனில் இருக்கோம். இது எல்லா வகையான மரங்கள் இருக்குது. இங்கே நடந்து போகலாம், உட்காரலாம், நிழலான இருக்குது. ரொம்ப அமைதியான இடங்க. தியானம் கூட பண்ணலாம். அவ்வளோக்கு அமைதியான ஒரு இடம் தான் இந்த கார்டன் பேங்க. பாருங்களேன் நீங்களே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் நம்ம இந்த கள்ளி செடியை பற்றி பார்க்க போகிறோம். கள்ளி மரங்கள் சொல்லுவோம், பல வகைகள் உண்டு. இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நான் கம்மியானதாங்க நான் வீடியோ எடுத்திருக்கேன், ஏன்னா அது வீடியோ லென்த்து அதிகமாக இருக்குது. எல்லா வகையான கள்ளி செடியும் இங்கே இருக்குது. பாருங்கள், பார்த்து ரசிங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேரடியாக நீங்களும் பாருங்கள். அப்புறமேலுக்கு பார்த்தோம்னா நம்ம தாமரை குளம் இருக்குது. பாருங்கள் அழகாக தண்ணி நீர் வச்ச பாருங்கள். அப்புறமேலுக்கு அதை சுற்றியும் பாருங்கள் பனைமரம் மாதிரி இருக்குது, தென்னை மரம் மாதிரி இருக்குது. எல்லாம் இயற்கையாகவே வச்சுருக்காங்க, நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க. இது எங்கூர் மாதிரியே இருக்குங்க. இந்த இடத்த பார்த்தா எங்கூர் மாதிரியே இருக்குங்க. வீரநிலேருந்து தண்ணி வர வாய்க்கா மாதிரி. அது பக்கத்தில் வாழை மரம். இதே மாதிரி நீங்களும் ஃபோட்டோ எடுக்கணுமா? வாங்க வீடியோ எடுங்க, ஃபோட்டோ எடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் அதில் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். பாருங்களேன் நீங்களும். ஒரு நண்பர் சைக்கிள் ஓட்டிகிட்டே போகிறாரு, சுற்றி பார்க்குறாரு. அவர் ரொம்ப இங்கேருந்து வராங்கன்னு தெரியல. ஃப்ளோர் டேமில் இருக்கும். இந்த ஏற்கனவே சொன்ன வீடியோ மாதிரி தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். இது கண்ணாடி கூண்டுக்குள்ளே தான் இருக்குது. பல வகையான மரங்கள் இருக்குது. இப்போ கிறிஸ்மஸுங்கிறதுனால இன்னும் டெக்கரேஷன்லாம் அருமையாக இருக்குது. பாருங்கள். கிறிஸ்மஸுக்கு அழகாக இங்கே இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது. இதற்கு உள்ளே வரும்னா கட்டணம் 10 வெள்ளி. சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்களுக்காக இது 10 வெள்ளி. டூரிஸ்ட்டாக வரவங்களுக்கு 24 வெள்ளி. சில்ட்ரன்ஸுக்கு 14 வெள்ளி தான். பாருங்கள், அழகாக இருக்குங்க. குளிர்ச்சியான ஒரு இடம். இந்த இடத்துல பல வகையான மரங்கள் இருக்குங்க. அதுவும் அன்னைக்கு பார்த்தது சிறுசாக இருந்தது, பெருசாக இருந்தது. இந்த இடத்துல ரொம்ப பெருசாக இருந்ததுனால மரம். இந்த பாருங்கள், கப்பல் பில்டிங்கை நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள். அழகாக இருக்கா? இது ட்ரெயின் போகுதுங்க பாருங்கள். ட்ரெயின்லாம் விட்டுருக்காங்க. இது ஆரம்பத்துலேருந்து இருக்கான். ஃப்ரெண்டுக்கு சொன்னாங்க. அழகாக இருக்குது பாருங்கள். அந்த செடி கொடி மரம் பூவுக்குள்ளே அந்த ட்ரெயின் போகும்போது ஒரு அழகு, ஒரு ஆனந்தம். இது எதுனா பம்பன் பாலன்னு நினைக்காதீங்க. இதை பாருங்கள், ஃப்ளோர்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அழகாக இருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதெல்லாம் எல்லாமே பூஞ்செடி தாங்க. பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் விடுமுறை நாட்கள் பாருங்கள். அதே ஊரில் வெளிநாட்டில் இருக்க, இந்தியாவில் வேறு நாட்டில் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்கன்னா அவங்களாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா சிங்கப்பூருக்கு வந்துட்டு போன ஒரு ஃபீலிங்கை தான் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். இன்னும் நான் மேலும் மேலும் இந்த வீடியோலாம் பல பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, வீடியோ கொஞ்சம் சரி பண்ணணுன்னு. அதனால் மேலும் மேலும் இதெல்லாம் நான் சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கேன். அதனால் இன்னும் உங்களுக்கு தெளிவான வீடியோவும் தெளிவான பேச்சையும் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். இப்போ ஏன் என்னால் கொடுக்க முடியலன்னா, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களுக்கு சரியான முறையில் கொடுக்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வரேன். இதை பாருங்கள், இது எங்கள் ஊரில் இட்லி பூன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்லேயே இருக்குங்க இட்லி பூ. அழகாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். வாவ்! நீங்களும் வாங்க, இந்த பூக்கிட்ட நீங்களும் ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க, பார்த்து ரசிங்க. அழகாக இருக்குங்க. டைமு போகிறதே தெரியலிங்க. இது க்ளோசிங் டைம் 8:30 மணிங்க. மறந்துடாதீங்க, 8:30 மணிக்குள்ளே
ஈவினிங் 8:30 பிஎம்குள்ளே வந்துட்டு பார்த்துட்டு போயிருங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் வந்து இப்போ பாருங்கள், இது வந்து ஒளி விளக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் கிட்டத்த வந்து ரசித்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எனக்கு பல நண்பர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.